வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சினிமா விமர்சகர், யூடியூபர் பிரசாந்த், இட்டிஸ் பிரசாந்த்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பிரபலமான யூடியூபர். ஸோ மூவியெல்லாம் பயங்கரமாக ரிவ்யூ பண்ணுவார். இன்றைக்கி இருக்கிற பெரிய யூடியூபரில் இவரும் ப்ளூ சட்டை மாறணும் அதிக சப்ஸ்கிரைபர் கொண்டவங்க. இந்த யூடியூபர் பிரசாந்துக்கும் ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் இவங்க எல்லாருக்குமே அடிக்கடி மோதல் ஏற்படும். ஏன்னா இவர் ஏதாவது ரஜினி ஃபேன்ஸை திட்டுவார், ரஜினி ஃபேன்ஸ் இவரை திட்டுவாங்க. அப்புறம் அஜித்தை ஏதாவது திட்டி விடுவார், டக்குன்னு அஜித் ஃபேன்ஸை சண்டைக்கு போவாங்க. இப்படியே இது வரைக்கும் ட்விட்டரில் இந்த மோதல் போயிட்டே இருந்திருக்கும். புதுசாக பார்த்தீங்கன்னா இவருக்கும் விஜயுடைய டிவிக்கு தொண்டர்கள் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவியை வரைக்கும் இழுத்து வச்சு, அதாவது அவங்களுடைய ஃபோட்டோவை வரைக்கும் எடுத்து வச்சு எடிட் பண்ணி திட்டுற அளவுக்கு விஜய் ரசிகர்கள் கொந்தளிச்சு போய் இவருக்கு எதிராக ட்விட்டரில் இப்போ கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் கடுமையாக விஜயை ஆதரித்தவர். விஜய்க்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ரஜினி ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள் சண்டை போட்டவர். குறிப்பாக ஏடிஎம்கே, டிஎம்கே, நாம் தமிழர்னே அந்த கட்சியுடைய தொண்டர்கள்டையும் அந்த கட்சி தலைவர்களே இவர் எதிர்த்தவர் விஜய்க்கு ஆதரவாக. ஸோ அந்தளவுக்கு விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டவரை விஜய் ரசிகர்கள் இந்த அளவுக்கு அவருடைய மனைவியெல்லாம் இழுத்து வச்சு திட்டுற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும், அந்த 3 நாட்களுக்கு முன்னாடி வரவேற்பு விழாவுக்கு விஜயின் த்ரீஸா ஒன்றா வந்திருப்பாங்க. அதுக்கு அது நடந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இவர் ட்வீட் என்ன போடுறாருன்னா, என்னென்ன நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா எதிர்பார்க்கல, உங்களை நம்பி நாங்கள் எப்படி இந்த மாநிலத்தை கொடுக்குறது, நீங்கள் உங்கள் மனைவியை விவகாரத்து பண்ணுறீங்கன்னு சொல்லி செய்தி வந்துச்சு, அதுக்கெல்லாம் கூட நான் சப்போர்ட் பண்ணேன், இது தனிப்பட்ட விஷயம், இதுக்காக யாரும் இவரை பேச வேண்டாம், அவருடைய நிர்வாகத்தை மட்டும் பாருங்கன்னு சொல்லி நான் சப்போர்ட் பண்ணேன். ஆனால் இப்படி நீங்கள் வெட்ட வெளிச்சமாக ஒரு பொது விழாவுக்கு உங்கள் மனைவி குற்றஞ்சாட்டி ஒரு நடிகையோட நீங்கள் வரீங்களே, இது நியாயமா, எப்படி இதை நாங்கள் ஜீரணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. உங்ககிட்ட இந்த மாநிலத்தை நாங்கள் எதை நம்பி கொடுக்குறது, உங்கள் சொந்த வாழ்க்கையே இவ்வளோ கேவலமாக இருக்கே, இதுக்கு திமுக பரவாயில்லன்னு சொல்லி முதல்ல ஒரு ட்வீட்டாக தான் போடுறாரு விஜய்க்கு எதிராக. அது வரைக்கும் விஜய்க்கு ஆதரவாக அவர் பேசிக்கிட்டு இருந்தவர் முதல்ல எதிர்த்து விஜயை நோக்கி, அந்த தலைமையை நோக்கி கேள்வி கேட்குறாரு. அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய வீடியோக்களுக்கு கீழெல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்த நம்ம விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க, திடீர்னு அந்த ட்வீட்டுக்கு கீழே போயிட்டு கண்டமணிக்கு அவரை திட்டுறாங்க. அதாவது, நீ எப்படி எங்கள் அண்ணனை கேள்வி கேட்கலாம், அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அவங்க ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அதனால் ஒன்றா வந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீ எப்படி எங்கள் அண்ணனை இந்த மாதிரி ஒரு கேடு கட்டத்தனமாக இப்படி ட்வீட் போடுறேங்க அண்ணனுக்கு எதிராக, இந்த ட்வீட்டை டெலீட் பண்ணேன், அப்படி இல்லைனா இதுக்கப்புறம் எங்கள் அந்த டிவிக்கு கட்சியின் ஐடிவிங்க இன்னும் கடுமையாக உன்னை தாக்குங்கிற ரேஞ்சில் அவங்க இவருக்கு எதிராக பேச போக, கமெண்ட்ஸ் எல்லாம் எழுத போக, இவர் இன்னும் ட்ரிகர் ஆகிறார் அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு. ஏன்னா அவருடைய மனைவியோடு இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து கமெண்டில் போடும்போது அப்புறம் எப்படி சும்மா இருப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு போயிட்டு இவர் மேலும் ரிப்ளை பண்ணுற விதமாக மீண்டும் தாவிகா கட்சியையும் விஜயின் கடுமையாக திட்டி திரும்ப ட்வீட் போடுறாப்புல. இப்போ அவர் டிஎம்கே பரவாயில்லன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டார்ல, அதுக்கு கீழே அந்த டிவிகே கட்சி தொண்டர் என்ன பதில் கொடுக்குறாரு அப்படின்னா, அப்போ யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம், தன் சுயநலத்துக்காக கட்சியின் விசுவாசிகள் பல பேரை கட்சியை விட்டு நீக்கினார், ஜெயலலிதா பிஜேபியோட கூட்டணி ஒருபோதும் கிடையாது என்று கூறின பிறகும் கூட அதோட கூட்டணி வச்சார் இபிஎஸ். அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்க போகிறீங்களா உங்கள் ஆட்சியை, இங்கே நீங்கள் எங்கள் அண்ணனை குறை சொல்கிற அளவுக்கு யாரும் உத்தமம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டிவிகே தொண்டர் ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு. இதுக்கு பதில் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டிஸ் பிரசாந்த் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, தம்பி, பைத்தியத்தை சீக்கிரம் தெரிய வச்சுக்க, சீக்கிரம் கட்சி மாறிக்க, அதான் அவங்க வாழ்க்கைக்கு நல்லது. ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் உங்கள் கட்சி துண்டை ஒழிச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மனிதனுடைய குறைந்தபட்ச அரசியல் தன் மனைவியை சரியாக நடத்துவது, தன் பிள்ளைகளை நன்கு கவனிப்பது. இதை சரியாக செய்யாத விஜய் தமிழக அரசியலில் எப்படி வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி அந்த டிவிக்கு தொண்டருக்கு இவர் பதில் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மோதல் அப்படிங்கிறது அன்றைக்கி ஃபுல்லாக ஈவினிங் ஃபுல்லாக அந்த ட்விட்டரில் நடக்குது. அதாவது விஜய் ரசிகர் இவருக்கு எதிராக எழுதுறதும் இவர் அதுக்கு பதில் கொடுக்குறோங்கிற போய் சண்டை முத்தி போய் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோவும் போட்டிருக்காப்புல, நேரம் இருந்தால் போய் பாருங்கள். ஸோ அதுலேயும் நிறைய கேள்விகள் விஜய் நோக்கி அவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. இன்றைக்கி வேறு வழியில் இதை போட்டு தான் ஆகணுங்கிற ஒரு கோபம், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆற்றாமை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. என்னன்னா, இப்போ நேற்று நீங்கள் பண்ண செயல் அப்படிங்கிறது, அவங்க த்ரிஷா கூட ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, அது தப்பா? கண்டிப்பாக தப்பு இல்லை, அது உங்களுடைய உரிமை. இப்போ நீங்கள் சொல்லலாம், அவங்க என் தோழி, அதனால் நான் கூப்பிட்டு போனேன், அவங்க நாளைக்கு என் மகளிர் அணி தலைவி, அதனால் அவங்க எங்கள் கூட வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுவே நம்புவாங்க, ஒரு கூட்டம் நம்புவாங்க. பார்த்தியா தளபதி அடாரடா எப்படி போனார் பார்த்தியா, தளபதி என்ன ஷர்ட் போட்டிருந்தாரு தெரியுமான்னு நம்புவாங்க. ஆனால் 90% மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்கன்னா கோபமாயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் இதை பண்ணுற டைமிங் அப்படிங்கிறது, நீங்கள் பொதுமக்களையும் உங்கள் தொண்டர்களையும் ஒரு இத்தினியோடு கூட கிளிக்கிறியா கூட நீங்கள் மதிக்கல அப்படிங்கிறது நேற்று நீங்கள் பண்ண செயல் காட்டுது.
இதில் என்ன கொடுமைன்னா இவர் வந்து கல்யாணம் ஆகி விஜயை போய் சந்தித்து அவர் மனைவியோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு தீவிரமான விஜய் ரசிகர் இவர். விஜய்கிட்டேயும் நேரடியாக அவர் போய் அணுகிற அளவுக்கு அக்சஸ்பிலிட்டி இருந்திருக்கு. விஜய் கூப்பிட்டு இவரை சந்திக்கிறாரு அப்படின்னா அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியதானே. ஸோ அந்தளவுக்கு நெருக்கப்பட்ட ஒரு விஜய்க்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரஜினி இவருக்கு பெருசாக பிடிக்காது, அஜித்தையும் பிடிக்காது, நிறையா திட்டுவார், ட்வீட் போடுவார். அது ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இத்தனை நாள் வந்து நம்ம அண்ணனுக்காக சப்போர்ட்டாக பேசினவர் ஒரு ஆதங்கத்தில் அண்ணனை ஏற்று பேசிட்டாருன்னு சொல்லி இந்த ரசிகர்களும் இந்த தொண்டர்களும் அமைதியாக போகாமல் அவரும் அவர் மனைவி இருக்கிற ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு கடுமையாக அதை அவங்க மனைவியை இப்போ அவன் மனைவியை யார் வச்சுருக்கா, அவன் மனைவி யார் கூட இருக்கா, நீ எங்கள் அண்ணனை கேட்க என்ன, இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இட்டிஸ் பிரசாந்தும் வந்து இப்போ டிவோர்ஸில் தான் இருக்கார். அவரும் அவர் மனைவியும் இப்போ ஒன்றா இல்லை. அது வந்து அவரே ட்வீட் போட்டிருக்காரு. 2015 அவங்க திருமணம் செய்கிறாங்க. 2020 வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு பிரிகிறாங்க. இப்போ வரைக்கும் தனியாக தான் இருக்கிறாங்க. இந்த 5-6 ஆண்டுகளாக இட்டிஸ் பிரசாந்த் தனியாக தான் இருக்கிறாரு. இதை வந்து அவராக போடுறாரு. நான் அவரோட பர்சனலாக வந்து இதில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அவர் வந்து ட்விட்டரில் அவராக வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு விஜய் ரசிகர் உன் பொண்டாட்டியே இப்போ யார் கூட இருக்காங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போடுறதுக்கு அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்க, எங்களுக்குள்ள புரிதல் ஏற்பட்டு தான் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அதனால தான் ரொம்ப கோவப்படுறாரு. என் கூட என் ஒய்ஃப் இருந்தால் திட்டுறதே தப்பு, அவங்க தனியாக போயிட்டாங்க, நாங்கள் பிரிஞ்சு போயிட்டோம், அவங்க ஒரு லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க, நான் ஒரு லைஃப்பை பார்த்துட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஃபோட்டோ எடுத்து வச்சு மார்ஃபிங் பண்ணி எடிட் பண்ணி என் குடும்பத்தை அசிங்கப்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? இந்த அளவுக்கு ஒரு கெடுகட்ட கட்சிக்காக நான் இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியான ரீசனில் அவர் கேள்விகளை கேட்டுக்கிட்டு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இட்டிஸ் பிரசாந்தும் டிவிகே கட்சி தொண்டர்களும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரஞ்சனா நாச்சியார் அப்படிங்கிற ஒரு டிவிகே நிர்வாகி, இவங்க பார்த்தீங்கன்னா டிவிகேல நேரத்துக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்திருக்கிறாங்க தொண்டரா. ஸோ அந்த கட்சியில் சில பிரச்சனைகள் உள்கட்சியில் அவங்களுக்கு பிடிக்காததுனால, கொள்கைகள் பிடிக்கல என்னன்னு தெரில, இவங்க விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு இங்கே வந்து இணைஞ்சு இந்த கட்சிக்காக களமாடிக்கிட்டு இருக்காங்க. வாக்குகள் கேட்டு மேடைகளில் பேசுகிறதுன்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவாக செயல்பட்டு இருந்திருக்காங்க. இவங்களுமே இந்த விஜய் த்ரீஷா அந்த வெட்டிங் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒன்றா வந்தது பிடிக்காம இவங்களோட எதிர்ப்பையும் முதல்ல தெரிவிக்கிறாங்க. அதாவது தலைமையை நோக்கி கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்தது தப்புன்னா, அவங்களுக்காக நாங்கள் இவ்வளோ பேர் களத்தில் நின்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க களத்தில் நின்று வேலை செஞ்ச அந்த உரிமையில் தான் கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்காக நாங்கள் இவ்வளோ இறங்கி கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் வந்து இதை ரொம்ப விளையாட்டாக அணுகிறீங்க, அப்போ இங்கே உங்களுக்காக வேலை செஞ்ச எங்களுக்கு என்ன மரியாதை, இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுட்டு நீங்களும் கொஞ்சம் இந்த எலெக்ஷன் வேலை எங்களோட சேர்ந்து நீங்கள் சப்போர்ட்டாக நிற்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தலைமையை நோக்கி கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டார்கெட் பண்ணி கமெண்ட்ஸில் இது வரைக்கும் அவங்க டிவிக்காக வேலை பார்த்துருக்குறாங்க, அது விஜயை சந்திச்சு தான் அவங்க கட்சியிலையும் சேர்ந்துருக்கிறாங்க. விஜய்க்காக காலங்காலம் போஸ்டர் ஓட்டு பாருங்க, அவங்க கூட விஜயை போய் சந்திச்சிட முடியாது அவ்வளோ சீக்கிரம். பட் இவங்கெல்லாம் போய் ஈஸியாக ரீச் பண்ணி சந்தித்து கட்சியில் சேர்றாங்க. ஏன்னா இவங்க வந்து சீரியல் எல்லாம் நடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிஜேபி கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருந்திருக்கனால அவங்களுக்கு ஈஸியாக அந்த அக்சசிபிலிட்டி கிடச்சி போய் விஜய் சந்தித்து கட்சியில் சேர்றாங்க. ஸோ அந்தளவுக்கு கட்சி வேலைகளை இவங்க வந்து கட்சியில் சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது விஜயை நோக்கி தலைமையை நோக்கி கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க விஜய் எதிர்த்து பேசினதுக்கு இப்போ வரைக்கும் டிவிகேலேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை அஃபிஷியலாக. அதேமாரி அவங்கள கட்சியை விட்டு இந்த நொடி வரைக்கும் நீக்கலை. கட்சியில் தான் டிவிகே ஒரு நிர்வாகியாக தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணனை நீ கேள்வி கேட்டுருவியா, எப்படி எங்கள் அண்ணனை நீ கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக அவங்க இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி வீடியோலாம் போடுவாங்க போல். ஸோ அந்த ரீல்ஸில் எல்லாம் எந்த ரஜினி சார் டயலாக் ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் நடிச்சிருக்கிறாங்க, அந்த ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு நீ பெரிய உத்தமியா, நீ பெரிய ஒழுங்கா அப்படின்னு அவங்கள இப்போ காலிலேருந்து திட்டிகிட்டு இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவம் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவிக்கு நடந்திருக்கும். வைஷ்ணவி டிஎம்கேல போய் சேர்ந்துருக்காங்களே, அவங்க கூட போய் காவல் நிலையத்தில் புகார்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி என்னை வந்து பர்சனலாக வந்து அபியூஸ் பண்ணுறாங்க, என்னுடைய ஃபோட்டோஸை மார்ஃபிங் பண்ணி எடிட் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி ரொம்ப அசிங்கமாக பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணி அவங்களும் நின்று இருப்பாங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் தான் இங்கே பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற்றத்து திட்டங்கள்லாம் அறிவிச்சிட்டு இப்போ 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆயுதமாக எது இருக்குன்னா, யாராவது இவங்களுக்கு எதிராக பேசுனா அந்த பெண்களை, அதாவது அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் மனைவியோ இல்லை அந்த அவங்களுடைய அக்கா தங்கையோ அம்மாவையோ அட்டாக் பண்ணுறதையே ஒரு பெரிய ஒரு அரசியல் சாணக்கியத்தனமாக நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் இந்த கட்சிக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலை. ஏன்னா இதை வந்து எல்லா கட்சியும் பார்க்குறாங்க. டிஎம்கேலையும் இருந்துட்டு நிறைய பேர் போய் ஏடிஎம்கேல சேர்ந்துருக்காங்க, ஏடிஎம்கேல இருந்துட்டு போய் நிறைய பேர் டிஎம்கேல சேர்ந்துருக்காங்க. நாம் தமிழரில் இவங்க காளியம்மாலாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களாம் நாம் தமிழரில் பெரிய லெவலில் ஒர்க் பண்ணவங்க. நாகப்பட்டினத்துலேருந்து வந்து ஒரு மீனவ குடும்பத்துலேருந்து வந்து பெரிய லெவலில் நாம் தமிழரில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க நாம் தமிழரை விட்டு சில கருத்து வேறுபாடெல்லாம் விலகி போயிட்டாங்க, முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி அவங்களும் சீமானை பற்றி விமர்சனம் பண்ணுறதில்ல, சீமானுடைய தம்பிகளாம் அவங்கள பற்றி எதுவும் பேசுகிறதில்ல, அது முடிஞ்சிடுச்சு. இப்போ வரைக்குமே அது முடிஞ்சிடுச்சு. ஆட்சி அதிகாரத்துக்கு இன்னும் வரலை, இன்னும் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட கிடையாது, இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை, இப்போ தான் முதல் தேர்தல். ஸோ இப்போ வந்து அந்த கட்சியை நோக்கி எல்லாரும் அந்த கட்சி எப்படி செயல்படுது, தலைமை எப்படி இருக்குன்னு கவனிக்க தொடங்கி இருக்கிறாங்க.
இந்த நிலையில் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு நடிகையோட பொது விழாக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அதை எதிர்த்து யாராவது வெளியிலேருந்து கேள்வி கேட்டால் அவங்கள திட்டுறாங்க. ஓகே, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க நியாயமான கேள்வி எழுப்புறாங்க. உங்களுக்காக தானே இத்தனை நாள் நாங்கள் குரல் கொடுத்தோம், உங்களுக்காக தானே நாங்கள் இந்த நடிகனுடைய ரசிகன்ட்ட போய் சண்டை போட்டோம், அந்த கட்சி தொண்டன்ட்ட சண்டை போட்டோம், அதாவது கவர்மெண்ட் ஆளுங்கட்சியை எதிர்த்தோம், இந்த காவல்துறை அடக்குமுறையெல்லாம் பார்த்து பயப்படாமல் நாங்கள் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணோம், நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்களேன்னு உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் திரும்ப எங்கள் குடும்பத்து பெண்களே இழுத்து வச்சு இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி நியாயமான அவங்க கேள்விகளை கேட்குறாங்க. இது எந்த மாதிரி எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ என்ன டிவிக்கில் ஒரு பெரிய பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி விஜய்க்கு இருந்தது ஒரே ஒரு ஐடி விங். அந்த ரூட்டோட ஜெகதீஷ் இருக்கார்ல, அவரோட ஐடி விங் தான் இருந்துச்சு. அந்த ஐடி விங் தான் பார்த்திங்கன்னா பொதுவாக அந்த ரஜினி சாருடைய படங்கள், அஜித்தோருடைய படங்கள் இதெல்லாம் வரும்போது நெகட்டிவ் ப்ரொபகண்டா பண்ணுவாங்க. அந்த படம் நல்லா இல்லை, அது ஒரு மேசிவாக பண்ணுவாங்க. இப்போ பிரியங்கா மோகன், ஆக்ட்ரஸ் பிரியங்கா மோகன் கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு டீம் வந்து எனக்கு எதிராக வேலை செஞ்சாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து ரூட் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்தோடனே வாய்ஸ் ஆஃப் காமன் ஆதவ் அர்ஜுனோட டீம் ஒன்று இறங்கியிருக்கு. அது ஒரு பக்கம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு, இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். யாராவது விஜய்க்கு எதிராக பேசுகிறது இல்லை மற்ற கட்சி நிர்வாகிகளை திட்டுறது, இந்த வேலையை அந்த டீம் பண்ணுது. இங்கிட்ட பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஒரு டீம் இறக்கி வச்சிருக்கிறாரு. இப்போ 3 டீம் வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த 3 டீமுக்குள்ளேயும் எந்த ஒரு ஒற்றுமையுமே கிடையாது. நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா 2 குரூப்பாக இருக்கும், நல்லா உங்களுக்கு தெரியும். ஒன்று விஜய் எதிர்த்து கேள்வி கேட்குற குரூப், அது டிவிக்குள்ளே இருக்கும், ஆனால் விஜய் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இன்னொரு குரூப் வந்து விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நீங்கள் சோசியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் கமெண்ட் செக்ஷனில் இன்ஸ்டாகிராம்லேருந்து ட்விட்டர் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த 3 டீமாக இப்போ இருக்கிறாங்களே, இதுதான் இப்போ வந்து கட்சிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கியிருக்கு. இந்த மூணு குரூப்பையும் இந்த 3 ஐடிவிங்கையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணலைன்னா விஜய்க்கு மிகப்பெரிய பிரச்சனை எதிர்காலத்தில் தேர்தலுக்கு முன்னாடியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிவிக்கு ஐடிவிக்குள்ளே போகிற பிரச்சனை, இப்போ அதுக்குள்ளே சிக்கன இட்டிஸ் பிரசாந்த், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்தோம். மேற்கொண்டு இந்த மாதிரி நடக்கக்கூடிய சோசியல் மீடியா நடக்கக்கூடிய அன்றாட செய்திகள், அரசியல் நிகழ்வுகள், சினிமா அப்டேட், இந்த மாதிரி சுவாரஸ்யமாக எதுவும் கிடச்சா அதை பற்றியும் பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் பேசுகிறதுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் பேசுவோம். நன்றி.